ஆனால் இப்போ நம்ம போகிற ஜேர்னியில் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் கிடையாது, லெகுவானது, ரிலாக்ஸ் ஆனது, எஃபர்ட்லெஸ். எனக்கு போட்டு மண்டையை உடச்சிக்க வேணாம். நீங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டு லீவ் அ கிறிஸ்டியன் லைஃப். இட் சீம்ஸ் டு பி வெரி டிஃபிகல்ட் டு லீவ் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது கஷ்டம். ஏன்னா பரிசுத்தமாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும், நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு என்ன அது இதுக்கே நம்ம ஃபுல் டைமாக கமிட் பண்ண மாதிரி ஆயிரும். நான் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா வரும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய விளக்கரையும் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம போகிற ஜேர்னியில் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் கிடையாது, லெகுவானது, ரிலாக்ஸ் ஆனது, எஃபர்ட்லெஸ். எனக்கு போட்டு மண்டையை உடச்சிக்க வேணாம், நீங்கள் போட்டு ரொம்ப அழட்டிக்க வேணாம். நீங்கள் உபவாசம் எடுத்து அதிக நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன், அப்போ தான் நான் பிரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்யலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ நம்மளே வருத்தி கொள்ளுவோம், ஆண்டவரே செய்ய பார்க்க நான் விட மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி கஷ்டப்படுத்திலாம் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை சுலபமாக வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை சுலபமான ஒரு வாழ்க்கை, அதை வாழ முடியும், எஃபர்ட்லெஸ், இது ரொம்ப ஜாலியான வாழ்க்கைன்னு சொல்லி இவ்வளோ சிம்பிளாக வாழும்பொழுது அது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வாழ்ந்தோமா அது என்ன ஆகும், ரிச் ஆகும். அப்புறம் நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம்னு நினச்சவங்க, ஐயோ என்னப்பா இவங்களாம் ரிலாக்ஸாக வர்றாங்க. ஆனால் நிறையா காரியம் நடக்குது, ரிசல்ட் வருது. அப்போ நம்ம போதிக்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் உள்ள காரியம் என்ன ஆகும், நிஜமாகும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் காரியம் நடக்காமல் நம்ம வாழ்க்கையில் அந்த அற்புதம் அடையாளம் என்ற இடத்துக்கு வராதபடிக்கு ஒரு காரியம் வரும்பொழுது அது நம்மனாலையா இல்லை பிறர்னாலையா? ஓகே, அது உங்களாலனா நம்மளை செக் பண்ணணும். ஆனால் பிறர்னால என்னுடைய நிலைமை பாதிக்கப்படுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் இல்லை. புரியுதான்னு சொல்லுங்க.